ஹாய் ஹலோ மக்களே! இப்போ பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய டேபிள் ரோஸு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பூக்கள் பூத்திருக்கு. சம்மர் டேஸ்னால பூக்கள் பூக்காமயே இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நெறைய கலர்ஸ்ல பூத்திருக்கு. ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு எல்லா கலர்லயும் பூத்திருக்கு பாருங்க. அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் இதுக்கு அடிக்கடி குடுத்துட்டே வந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து முட்டுக்கள் பாருங்க, ஒவ்வொரு இதுலயும் 2, 2 முட்டுக்கள் இருக்கு பாருங்க. பூக்களும் பெருசா இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பூக்களும். ரெட் கலர் நல்லா இருக்கு பாருங்க. அவ்வளோதான் மக்களே. இதுக்கும் வந்து நம்ம தயாரித்து வச்ச உரங்களை வந்து வாரம் வாரம் லைட்டாக கொடுக்கணும், ரொம்ப கொடுக்கக்கூடாது. லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் அதிகமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டான டப்பாவில் ஊனி வைக்கும்போது சைட்லேயும் பின் சைட்லேயும் நிறையா ஹோல் போட்டிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆனால் வேர்கள் வந்து அழுகாது. பாருங்கள், கீழேயும் ஒரு பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். மொட்டு வந்து ரொம்ப அதிகமாக விட்டுருக்கு. இது வந்து டார்க் எல்லோ. அது வந்து இனிமேல் தான் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட ஆச்சு டேபிள் ரோஸ் பூத்து. இன்றைக்கி தான் பூத்துருக்கு. இது வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் வந்து டெய்லியும் பூக்கள் ஆரம்பிச்சு. ஏன்னா முட்டுக்கள் அதிகமாக விட்டுருக்குல, இனிமேல் டெய்லியும் பூக்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு இதுலேயும் 2, 2 முட்டுக்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20, 30 முட்டுக்கள் இருக்கும் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நிறையா வந்தோடனே நம்ம வந்து கட் பண்ணி நெக்ஸ்ட்டு பாட்டில் வந்து வச்சுருக்கலாம். நான் வந்து நிறையா பாட்டில் வச்சுருக்கேன். ஒரே ஒரு 5 ஸ்டிக் மட்டும் தான் வச்சேன். 5 ஸ்டிக் வச்சது இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஒரு ஸ்டிக் கூட இருந்தால் கூட போதும், நம்மளுக்கு வந்து நிறையா செடிகள் பூக்களும் கிடைக்கும். அவ்வளோதான் மக்களே. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ மக்களே.